1999ல இன்டர்நெட் உலகத்தையே மாத்தும்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் நம்பினாங்க. அண்ட் தே வர் ரைட் ஆக்சுவலி. பட் எப்போ டாட் காம் பபிள் பர்ஸ்ட் ஆச்சோ, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வேனிஷ்ட் ஓவர் நைட், தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி டிசப்பியர்ட், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் லாஸ் தேர் சேவிங்ஸ். இப்போ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்ன்ற மாதிரி நடக்குமா? ஏன்னா எல்லா கம்பெனியும் ஏஐ பத்தி பேசுறாங்க, கவர்மெண்ட்ஸ் ஃபண்டிங் ஏஐ அண்ட் இன்வெஸ்டர்ஸ் போரிங் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இன்டு ஏஐ. ஸோ ஏஐ தான் உண்மையாலுமே நெக்ஸ்ட் ரெவல்யூஷனா, இல்ல நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பபுள் இருக்கா? லெட்ஸ் பிரேக் இட் டவுன் ப்ராப்பர்லி ஃப்ரம் the beginning. த டாட் காம் பபிள். ஸோ டாட் காம் பபிளை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஒரு 27 இயர்ஸ் பேக் போனோம். 1999ல என்ன நடந்துச்சுன்னா, இன்டர்நெட் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் என்ன பிலீவ்ல இருந்தாங்கன்னா, எப்படி ஹியூமன்ஸ் ஷாப் பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன் எப்படி கேதர் பண்ணுறாங்கன்றத மாற்றும்னு சொல்லி எல்லாரும் நம்புறாங்க. அண்ட் தே வர் ரைட் ஆக்சுவலி. ஸோ இந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னா, எந்த ஒரு கம்பெனியும் அவங்களுக்கு பின்னாடி டாட் காம் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிட்டா அந்த கம்பெனியோட வேல்யூஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. லைக் இப்போ அவங்க கிட்ட பிஸ்னஸ் பிளானோ, ப்ராடக்ட்டோ, சர்வீஸோ எதுவுமே முக்கியம் இல்லை, ஜஸ்ட் டாட் காம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, எல்லாருக்கும் ஒரு பெரிய கொஷின் வந்துச்சு. தட் இஸ், கம்பெனிலாம் எப்படி மணி ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஸோ அதுக்கு அவங்க கிட்ட ஆக்சுவலி ஆன்சர் இல்லை. ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எவாப்ரேட்டட், தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வேனிஷ், நியர்லி 80% ஆஃப் நாஸ்டாக்கோட மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. பட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்டர்நெட் அப்படின்ற டெக்னாலஜி இந்த இடத்துல ஃபேட் ஆகல. ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இல்லாத ஒரு கம்பெனி தான் அந்த இடத்துல ஃபேட் ஆச்சு. ஸோ கம்பெனிஸ் லைக் அமேசான், கூகுள், ஈபே, இப்போ இருக்கிற ரொம்ப வேல்யூபிளான கம்பெனிலாம் அப்போ சர்வே வச்சு, விச் இஸ் இவங்க கிட்டலாம் ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ இருந்துச்சு. ஸோ அதனால அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே சர்வே ஆயிடுச்சு. இதுதான் ஆக்சுவலி டாட் காம் பபிள். நம்ம இப்போ வந்து ப்ரோஸ் ஆஃப் ஏஐ பற்றி பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் பி ஃபேர். உண்மையாலுமே என்ன நடக்குதுன்னா, இது டாட் காம் பபிள் மாதிரி லைக் சர்வீஸோ எதுவுமே ப்ரொவைட் பண்ணாமல் ஜஸ்ட் ஏஐன்னு ஆட் பண்ணிக்கல. உண்மையாலுமே ஏஐ நிறையா வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதில் சிலது என்னன்னா, லைக் ஃபார் டெவலப்பர்ஸ், கிரியேட்டர்ஸ், ரைட்டர்ஸ், ஸோ அவங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், டெவலப்பர்ஸ் வந்து கோடை வந்து ரைட் பண்ண, டீபக் பண்ண ஏஐ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மாதிரி தான் டிசைனர்ஸ்க்கும் வைட் ரேஞ்ச் ஆஃப் டிசைன்ஸ் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். லைக் கிளாட் டிசைன் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி, லைக் அவங்க வைட் ரேஞ்ச் ஆஃப் டிசைன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் டயக்னாஸ் பண்ணுறதுக்கு ஏஐ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எஜுகேஷனில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம யூஸ் பண்ணுற ChatGPT, கிளாட் எல்லாமே வந்து நம்ம ஒரு கான்செப்டை நமக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சிக்க நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா டூல்லையும் ஏஐ கனெக்ட் பண்ண பார்த்து அது நார்மலாக பண்ண வேண்டிய டாஸ்க்கை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணும் அண்ட் ஆல்சோ ரொம்பவே நல்லா பண்ணும் ஆக்சுவலி. ஸோ இந்த இடத்துல டெக்னாலஜி உண்மை தான். லைக் ரீசெண்ட் இயர்ஸில் நம்ம எல்லாம் பார்த்த வரைக்கும் உண்மையாலுமே அது வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கு. Here comes the cons of AI. So first thing என்னன்னா, ஹார்ட்வேர் ப்ராப்ளம். ஏஐ சிஸ்டம்ஸ் ரன் பண்ண பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஜிபிஎஸ் தேவைப்படும். ஸோ இந்த மேசிவ் டிமாண்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணலாம். அப்படி நடந்தால் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக் டிவைசஸோட ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சான்சஸும் வரலாம். ஆக்சுவலி இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா, எனர்ஜி தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பேசின மாதிரி எனர்ஜி ஆக்சுவலி ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா தேவை. ஸோ இந்த மாதிரி ஏஐ டேட்டா சென்டர்ஸே அதிகமான எலக்ட்ரிசிட்டியை டிமாண்ட் பண்ணிச்சுன்னா அந்த நேரத்தில் நம்மள மாதிரி கன்சியூமர்ஸோட எலக்ட்ரிசிட்டியோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் கூட வரலாம். நார்மல் டேட்டா சென்டரை விட ஏஐ டேட்டா சென்டர் ரொம்ப நிறையா எனர்ஜி கன்சியூம் பண்ணும். ஸோ இதனால தான் எனர்ஜி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ மூணாவது ப்ராப்ளம், இது ஆக்சுவலி ஒரு ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏஐ ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ். லைக் இப்போது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நிறைய கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ணுறதா இருக்கட்டும், ஏஐனால ஜாப் போய்டுன்ற பேசுகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் ஏஐ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் 20 பேர் செய்யக்கூடிய வேலையை கூட 10 பேர் வச்சு முடிச்சிருவாங்க. ஸோ மீதி 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பர்சனலாக நினைப்பேன்னா, எவ்ரி நியூ டெக்னாலஜி வர பார்த்து இந்த மாதிரி ஜாப்ஸ் போனாலும் ஸோ அந்த டெக்னாலஜி தெரிஞ்சு இருக்கிறவங்களோட எஃபிஷியன்சி ஸோ அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஜாப் வந்து போகாது. ஸோ இங்கே இந்த ஃபோர்த் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மீமில் சொல்கிற மாதிரி தான். ஸோ கம்பெனிஸ் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஹியூமன்ஸை நம்ம லே ஆஃப் பண்ணிட்டு ஏஐ யூஸ் பண்ணால் நம்மளோட ப்ராஃபிட்ஸ்லாம் ஏகப்பட்டது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. லைக் இந்த ஒரு மீம் பார்த்ததுக்கப்புறம் என்னால் முடியல ஆக்சுவலி. நிறைய கம்பெனி வந்து ஏஐ யூஸ் பண்ணுறதுனால காஸ்ட் கட் பண்ணலான்னு சொல்லி நினச்சாங்க. பட் ரன்னிங் ஏஐ அட் ஸ்கேல் இஸ் இன் ஃப்ரீ. ஏபிஐ காஸ்ட், கிளவுட் மெயின்டெனன்ஸ், அப்புறம் ஜிபியூ, இது எல்லாத்தையும் சேர்த்தா அது மேபி ஹியூமன்ஸோட காஸ்ட்டை விட அதிகமாக போயிடலாம். உண்மையாலுமே கம்பெனி சேவ் பண்ணுறாங்களா இல்லை வந்து லைக் சேவ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ இப்போ ஏஐ எங்கெல்லாம் இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். லைக் நம்ம யூஸ் பண்ணுற கூகுள்லேயே இருக்கட்டும், அவங்களோட சர்ச் அல்காரிதம் ஐ திங்க் கொஞ்சம் மாற்றி ஏஐ ரொம்ப இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப்பில் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், உங்களை நிறுத்தவே விடாமல் பார்க்க வைக்கிறதுக்கும் இந்த ஏஐ தான் ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இமெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் ஃபோல்டருக்கு அது வந்து உண்மையாலுமே ஸ்பேமா இல்லை வந்து ரியல் ஒன் தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஐ யூஸ் ஆகுது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸோட ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், ஆட்டோ கரெக்ஷன், கீபோர்டில் எல்லா இடத்துலையுமே ஆக்சுவலி ஏஐ இருக்குது. லைக் இது மாதிரி உண்மையாலுமே ஹெல்ப்ஃபுல்லான நிறையா திங்ஸ் இருக்க பார்த்து ஏஐ ஆக்சுவலி உண்மையாலுமே யூஸ்ஃபுல் தான். ஸோ நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஏஐ பார்த்துட்டோம், எங்கெல்லாம் இருக்குன்றதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஏஐ வந்து உண்மையால் நெக்ஸ்ட் பபுள் தானா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். .com எரா, ஏஐ எரா அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா கம்பெனியும் .com ஆட் பண்ணிச்சு, அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி இங்கே எல்லா கம்பெனி அண்ட் ப்ராடக்ட்ஸ் பின்னாடி ஏஐ பவர்னு ஆட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்டர்நெட் ரிலேட்டட் திங்ஸ்க்கு ஃபண்ட் பண்ணாங்க. இங்கே இன்வெஸ்டர்ஸ் ஏஐ ரிலேட்டட் திங்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வேல்யூவேஷன் எக்ஸிட்டட் ரெவன்யூ, மெனி ஸ்டார்ட் அப் ஹேவ் மினிமல் ரெவன்யூ. ரியல் டெக்னாலஜி ரியல் ஃபியூச்சர், ரியல் டெக்னாலஜி ரியல் ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் சிமிலராக இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏஐ பபுள் பர்ஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன பர்சனலாக நினைக்கிறேன்னா, ஸோ அந்த டைமில் கம்பெனிஸ் கிட்ட ப்ராடக்டே இல்லை, வெறும் .comன்னு இருந்ததுனால கம்பெனிஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. பட் இப்போ அப்படியான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. லைக் ஆக்சுவலி உண்மையாலுமே இது நிறையா வேல்யூ ப்ரொவைட் பண்ணுது. ஸோ யாரும் பொய்லாம் இங்கே சொல்லலை, ரியலாகவே உண்மையாலுமே வேல்யூ ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் சர்வே ஆகுமா ஆகாதா அப்படின்றது தான் ஆக்சுவலி ரியல் கேள்வியே. ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் சர்வே ஆகும்னா, லைக் அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ claude, ஜெமினி, ChatGPT இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ் அண்ட் உண்மையாலுமே வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் அஃப்கோர்ஸ் சர்வே பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு ப்ராடக்டை சொல்லிட்டாலோ அந்த மாதிரி கம்பெனிஸ் உண்மையாலுமே சர்வே பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி இது மாதிரி 1-2 ப்ராடக்ட் நடந்திருக்கு, நம்மளே பார்த்துருப்போம். ஸோ பபுள் பர்ஸ்ட் அப்படின்ற ஒன்று ஆச்சுன்னா அது வந்து ஏஐ போக வச்சுருது. ஒரு ரொம்பவே எக்ஸாஜரேட்டடான ஐடியா அண்ட் பிஸ்னஸை மட்டும்தான் அது போக்கும். ஸோ ஒரு கம்பெனியோட பிக்கஸ்ட் ஃபியர் என்னன்னா ஏஐ ஃபெயில் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி இல்லை, காம்படிட்டர் ஏஐ யூஸ் பண்ணி முன்னாடி போயிடுவாங்களோ அப்படின்னு தான். ஸோ அதனால தான் இப்போ எல்லாரும் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஹியர் வி கம் டு த கன்க்ளூஷன். ஏஐ தான் நெக்ஸ்ட் ரெவல்யூஷனா இல்லை ஏஐ பர்ஸ்ட் நடக்க போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹானஸ்ட்லி த ஆன்சர் இஸ் போத். டெக்னாலஜி உண்மை தான், அப்ளிகேஷன்ஸ் உண்மை தான், அது வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறது அதுவும் உண்மை தான். கம்பெனிஸ் இன்னொரு கம்பெனிஸ் மேலே வச்சுருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோ தான் ரொம்ப அதிகம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போ வந்து இல்லை இது நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுதோ, ஸோ அந்த நேரத்தில் உண்மையாக வேல்யூ ப்ரொவைட் பண்ணாத கம்பெனியெல்லாம் அவங்களோட வேல்யூ இழந்துருவாங்க. லைக் இன்டர்நெட் மாதிரி தான் ஏஐயும் ஆக்சுவலி உலகத்தையே மாற்ற போது தான். பட் உண்மையான கொஷின் என்னன்னா, எந்த கம்பெனிஸ்லாம் சர்வே ஆகும், எந்த கம்பெனிஸ்லாம் சர்வே ஆகாது அப்படின்றது. லைக் கம்பெனி சர்வே ஆகிறதுக்கு ஆக்சுவலி நிறையா க்ரைட்டீரியா இருக்குது. அதில் சிலது என்னென்னா இந்த மாதிரி ஸ்கேலபிலிட்டி, ஸ்பீட், எக்ஸ்பெக்டேஷன், ட்ரஸ்ட், இது மாதிரி நிறையா க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த கம்பெனிஸ்லாம் கண்டிப்பாக சர்வே ஆகும். லைக் எப்படி .com பபுளில் அமேசான், கூகுள் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் சர்வே ஆச்சோ, அந்த மாதிரி ஏஐ கம்பெனிஸும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை சால்வ் பண்ண பார்த்து உண்மையாலுமே அந்த கம்பெனிஸ் எல்லாமே சர்வே ஆகும். ஏஐ பபுளை பற்றி உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். அண்ட் ஃபைனலி இந்த மீம் தான், வென் எவ்ரி ஒன் டிக்ஸ் ஃபார் கோல்டு செல் ஷோவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NVIDIA அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஜிபியூஸ் வச்சு எல்லா கம்பெனிக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறதுனால லைக் அவங்க தான் அதிகமான மணி ஜென்ரேட் பண்ணிட்டுருக்காங்க.